இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். மிகவும் அப்பா மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகவும் சந்தோஷம் நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். இந்த வேளையில தேவனுடைய அன்பும் தேவனுடைய பிரசன்னமும் நம்மளை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அது குறித்து சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகலாம். இது யாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் தன்னை பலி கொடுக்கிற அந்த காரியத்தை நம்ம அநேக வகையில நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட, தேவன் நம்மளோடு கூட அதன் விளக்கத்தின்படியாக, அதன் வார்த்தையின்படியாக தேவன் பேசுகிறவர் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல அதிகமாய் நேசிக்கிற ஒரு பொருளா இருந்தா கூட அது நம்ம தேவனுக்கு நம்ம கொடுப்போமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமும் ஈசாக்கும் இந்த இடத்துல தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறாரு, ஈசாக்கு நீ என்ன பண்ண, பலி கொடுக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு மறுவார்த்தையும் பேசல. அதிகாலையை எழுந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவரும் அவரோட பிள்ளையும் என்ன பண்றாங்க, முடியாமலைக்கு அவங்க கடந்து போகிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த கடந்து போகும்போது ஆபிரகாமும் அந்த இடத்துல கடந்து போகிற ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அந்த இடத்துல ஈசாக்கு கடந்து போகிறவரா இருக்கிறார். மிகவும் நேசமுள்ள ஒரு பிள்ளையா காணப்பட்டாரு, மிக அன்புள்ள ஒரு பிள்ளையாக காணப்பட்டாரு. அந்த பிள்ளைய அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு என்று சொல்லி அவர் கொஞ்சம் அஞ்சாம அதிகாலையில எழுதி யாருக்கும் சொல்லாம, சாராள் இடத்துலயும் சொல்லாம அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய கொண்டு போகிறவரா இருக்கிறாங்க. எழுந்து பாருங்க, ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசினவரா இருக்கிறார். ஆபிரகாமோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தவரா இருக்கிறாரு. மறு வார்த்தை பேசுற மிகவும் நேசிக்கிற ஒரு பிள்ளையே தேவன் கேட்கிறார் என்றால் அவர் அந்த பிள்ளைய எந்த ஒரு கலக்கம் இல்லாம, எந்த ஒரு கேள்வி இல்லாம அவர் அந்த பிள்ளைய பலி கொடுக்க போகிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, தேவன் எப்படியாப்பட்ட ஒரு தேவன். அவர்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் நடக்கிற முதல் அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறதா இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் வெளிப்படுகிறதா இருக்கிறது. முதலுக்கு ஒரு அன்பு அந்த இடத்துல காணப்படுகிறதா இருக்கு. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ஆபிரகாம் அவர் பார்க்கும்போது தன்னை பிள்ளையாண்டாலும் அவரும் போய் முதலாவது கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். முதல் ஆராதித்த நபர் யார் என்று பார்க்கும்போது அது ஆபிரகாம் அவர் ஈசாக்கும் இருக்க முடியும். அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களோ கர்த்தரை தொழுது கொண்டு நான் வருகிறேன் போகிறார். அப்போ ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு தேவன் அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் மேல அவர் அன்புள்ளவரா இருக்கிறார், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய உலகத்துல நம்ம இருக்கிறோம், வாழ்றோம். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எது நம்ம தேவனுக்கு நம்ம தியாகம் பண்ணுகிறோம், எது தேவனுக்கு நம்ம கொடுக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 95 வயது இருக்கும். ஈசாக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 16-20 அவரோட வயசு குறிக்கப்படுகிறது. அவரோட வயசு இருக்கலாம். ஆனா அந்த வயசுல அவரோ அந்த இடத்துல அந்த பிள்ளைய கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஒரு வாணிபத்துல இருக்கிறார். ஈசாக்கு ஒரு வாணிபத்துல இருக்கிறார். அந்த இடத்துல போகும்போது அவர்கள் கடந்து போனது வந்து 3 நாட்கள் ஆனதாம். அந்த இடத்துல ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் வந்து அந்த இடத்துல போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களோ கடந்து போனார் 3 நாள் அந்த இடத்துல போனது காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் பிள்ளைகள் ஆகட்டும், நீ யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகத்தின் பிள்ளைகள் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு அவர் தேவனிடத்துல போக முடியாது. ஏனென்றால் பார்க்கும்போது இவரும் ஆபிரகாம் வயசு சென்றவராக இருக்கிறார், இவனும் வாலிபத்தில் இருக்கிறான். அவரை தள்ளிவிட்டு அவரை புத்தடித்து ஓட முடியும். ஆனாலும் ஈசாக் அப்படி பண்ணவில்லை. அந்த இடத்துல அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா இந்த இடத்துல வெறுப்பு இருக்கு, ஆடு எங்க என்று கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இது தேவன் பார்த்து கொள்வார், தேவன்
பார்த்துக் கொள்வார் என்று அந்த இடத்துல அவர்கள் போகிறார்கள். அப்போ அந்த இடத்துல பாருங்க, இன்றைக்கு உலகத்தின் இந்த வாலிபர்கள் அப்போ இப்படி ஒரு காரியம் கண்டு இப்படி ஒரு தவப்புனோடு கூட தன் பிள்ளைய பலி கொடுக்கிறாங்கன்னு தெரிந்து அவர் அந்த இடத்துல போகிறார் என்றால் எப்படியாப்பட்ட ஒரு காரியம். ஆனா நம்ம கொஞ்சம் தூரத்துல நம்ம போகிற போதே நம்ம என்ன பண்ணுவோம், 1008 கேள்வியை நம்ம கேட்போம். அப்பா எங்க வெறுவிற்கு ஆண் எங்க, வெறுவிற்கு ஆண் எங்க, இப்படியாக சொல்லிக்கொண்டே பாதி வழிக்குள்ள நம்ம போகிறதுக்குள்ள நம்ம கேட்டுக்கொண்டே போவோம். இன்னொன்று பார்க்கும் போது தன்னை வாழ்க்கையில தன்னை பலி கொடுக்க தேவனுக்கு போகிற அந்த காரியம் அவனுக்கு தெரியுதா, அந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பாதி தூரத்துல தள்ளி விட்டு இதெல்லாம் நாங்க பொருட்கடித்து நான் கீழ்படியாம நான் ஓடி போயிருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒன்று இவர்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப், தவப்படுக்குள்ள பிள்ளைக்குள்ள இருந்த ஒரு அன்பு, பிள்ளைக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு, பிள்ளைகளுக்குள்ள இருந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு இப்படியாக காணப்படுகிறது. ஒன்று ஆபிரகாம் இப்படியாக யோசித்திருக்கலாம், இந்த பிள்ளை கொடுத்தவர் கர்த்தர், இந்த பிள்ளைய இந்த வயசு சென்று இந்த முதிர் அந்த வயதுல இருக்கும் போது எனக்கு பிள்ளை கொடுத்தார். இந்த ஈசாக்கிலான 1000 பேரை ஆண்டவர் எத்தனை பேராக கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ள ஒரு அருமையான தேவனாக இருக்கிறார். அப்ப பாருங்க, இவர்கள் ஒரு நாள் அல்ல 3 நாள் அவர்கள் அந்த இடத்துல போகிறார்கள். இந்த 3 நாளை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வார்த்தை குறிக்கிறதா இருக்கிறது. அவரும் இயேசு கிறிஸ்து 3 நாள் அவர் கல்லறையில் இருந்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்தார். இவர்களும் அந்த ஒரே மலையை போய் தொடுவதற்கு 3 நாள் அவர்கள் கடந்து போனவர்களா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்துக்கு வந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்தார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாக அவர் வந்தவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, இதுல 2வது ஒரு காரியத்தை நம்ம ஒப்பிட்டு இயேசுவை ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடிய காரியமா இருக்கலாம். இந்த இடத்துல ஈசாக்கின் மேல ஒரு வெறும் சுமை இருக்கிறதா இருக்கிறது. அந்த வெறும் சுமை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தன்னை கல்வாரி சிலுவைய சுமந்து கொண்டு போன காரியத்தை அதுல காண்பிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு காரியம். அவரும் இயேசு கிறிஸ்துவோ தன்னை சிலுவைய அந்த இடத்துல சுமந்து கொண்டு போனவரா இருக்கிறார். தன்னை சிலுவைய அந்த இடத்துல சுமப்பதற்கு யாரும் வரல, அந்த சிலுவையை இறக்கி வைக்கிறதுக்கு யாருமே வரல. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நம்மளுக்காக தியாக பலியோடு அவர் என்ன பண்ணாரு, தன்னை கல்வாரி சிலுவையில அவர் பலி கொடுத்தவராக இருக்கிறாரு. அப்ப பாருங்க, முதல் அவருடைய வீட்டில் இருந்தது இதுல காண்பிக்கிறதா இருக்கிறது. 2வது சிலுவை அது குறித்து காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஒரே மலைக்கு கடந்து போறார்கள். அப்ப அந்த கல்கோத்தா மலைக்கும் தேவன் போகிறார். கல்கத்தா மலையும் ஒரே மலை பக்கத்துல தான் இருக்கிறது. இவரு கல்கத்தா மலைக்கு இயேசு கிறிஸ்து தன சிலுவை சுமந்து கொண்டு போறார். இங்க ஈசாக்கை கொண்டு அந்த இடத்துல தெய்வ ஆபிரகாம் போகக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, எப்படி ஒப்பிட்டு ஒரு காரியங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து அன்றொரு இடத்துல அவர்கள் போகிறவர்கள் ஒரே மலையில காரியங்கள் காணப்படுகிறது என்றால் அவருடைய கைகளோ கட்டப்பட்டிருக்கிறது, ஈசாக்குடைய கைகளோ கட்டப்பட்டிருக்கிறது. அவன் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை, இன்னைக்கு நான் பலியாகுவேன் இன்றைக்கு. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் மேல எத்தனையோ அன்பை வைத்து சொந்த குமாரனை பாராமல் இந்த உலகத்தில் ஒருவன் அழிந்து போகாமல் அவன் நித்திய ஜீவன் அடையபடியாக ஒரே குமாரனை அனுப்பினது போல இன்றைக்கு ஒரே குமாரனை ஆபிரகாம் தன்னை பலி கொடுக்க அவர் கொண்டு போனவராக இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு தியாகம் உள்ள, எப்படியாப்பட்ட ஒரு அன்புள்ள காரியம் அவங்க வெளிப்படுகிறதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, தேவன் உலகத்துல இறங்கி வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக காப்பாற்றும்படியாக வந்தவராக இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல கடைசி மட்டும் அந்த பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல ஈசாக்கை கிடத்தி கை கட்டி கொண்டு இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன்னை பட்டயத்தை எடுத்து அவர் மேல போகும்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிறார், பிள்ளாண்டன் மேல நீ கத்தியை நீ போடாத, அந்த முதலுக்குள்ள ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடு எடுத்து என்ன பண்ணு, நீ பலி கொடு என்றார்.
பலி கொடு என்றார். அப்ப பாருங்க, அந்த முதலுக்குள்ள இருக்கிற அந்த காட்டு ஆடு, ஒரு ஆடு, அழகான ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து தேவனுக்கு பலி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும் போது நம்மளுக்காக அந்த நாட்கள்ல வந்து ஈசாக்குக்கு முதலாக ஒரு ஆடு பலியானதை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா நம்ம புதிய பாடத்துல வரும்போது தேவனே நம்மளுக்கு பலியானவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே பலியானவரா இருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட அஞ்சாமல் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்துல அவர் பலியானவரா இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல தேவன் தடுத்தார். ஈசாக்கு வந்து கூடாதபடிக்கு தடுத்து ஆடு பலி கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சிலுவைக்கு போவது ஆனாலும் அதை தடுக்க முடியல. ஏனென்றால் ஏன் தடுக்க முடியல என்றால், இன்னைக்கு அந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை ஜெயிக்க வேண்டும், எல்லா குடும்பங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு தியாக பலியோடு கூட தன்னை பலியாக அவர் நம்மளுக்காக சிந்தினார் ரத்தம், நம்மளுக்காக கொடுத்த கிரியைகள், நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய தியாகத்தை அந்த பலிபீடத்துல காண்பிக்கிறதா இருக்கிறது. பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் ஆடு பலி கொடுத்தாங்க. தேவனுக்கு பலியானவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு மீட்கப்பட்ட ஒரு அருமையான இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த இடத்துல காரியங்கள் காணப்படுகிற காரியம் என்றால், அவர்களோ முதலாம் வந்து அவர்கள் 3 நாள் போனவர்களா இருக்காங்க. இந்த 3 நாள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அவர் மரித்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. 2வது நம்ம பார்த்தோம், அவர் வந்து ஈசாக்கின் மேல வெறுமை இருக்கிறது. அவன் வெறு சுமைய 3 நாள் சுமந்து கொண்டு போகிறவனா இருக்கிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோ தன் சிலுவையை சுமந்து கொண்டு போனவனா இருக்கிறார். அந்த சிலுவையை இறக்கி வைப்பதற்கு யாரும் இல்லை. அவர் சிலுவையில சுமந்து கொண்டு போய் கல்கோதா மலையில நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி ஆழ்ந்த அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். இதற்காக எப்படியாப்பட்ட ஒரு தியாகம், எப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கார். 3வது வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஈசாக்குக்கு முதலாக ஆடு பலியானதா இருக்கிறது. ஆனா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்காக நம்மளை மீட்கும்படியாக தேவனே அவரு பலியானவராக இருக்கிறார். அப்ப பார்க்கும்போது இந்த 2 குறித்து அவர் கல்கோதா மலையில அவர்கள் பலியானாரு, இங்க கொரியா மலையில அவர்கள் காரியங்களை செய்தவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த ஒரு பெரிய அன்பு அசைக்க முடியாத ஒரு பெரிய காரியங்கள் அந்த இடத்துல தோன்றப்பட்டதா இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து தேவன் இப்படியா காரியங்களை அவர் செய்தவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றைக்கு கூட நான் சில உதாரணங்கள் சொல்லும் போது, ஒரு ட்ரெயின்ல வந்து 1000கணக்கான மக்கள் கடந்து போகிறார்கள். அந்த 1000கணக்கான மக்கள் கடந்து போகும்போது தன் பிள்ளை காலையில எழுந்து தன்னை தகப்பனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அப்பா என்று சொல்லி அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ரயில் சண்டாளத்துல ஆடிக்கொண்டிருக்கிறான். இருக்கும்போது இந்த இடத்துல வேகமாக ட்ரெயின் வருவதா இருக்கிறது. இந்த இடத்துல பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையுடைய காலம் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ட்ராக்கை மாத்தினா, இந்த ட்ராக்கை மாத்திட்டா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, 1000கணக்கான மக்கள் அந்த இடத்துல சாப்பாங்க, 1000கணக்கான மக்கள் சாப்பாங்க. இப்போ பிள்ளையா இந்த 1000கணக்கான மக்களா என்று யோசிக்கிறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது அப்பதான் காலையில எழுந்து தன்னை தகப்பனுக்கு முத்தம் கொடுத்து அன்பு செலுத்திட்டு இந்த ஒரு பிள்ளை ஒரு ட்ராக்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி 1000கணக்கான மக்கள் முக்கியமா, அவ்வளவு பேரை காப்பாற்றணும்ன்ற முக்கியமா, இல்ல என் பிள்ளைதான் எனக்கு முக்கியமா என்ற இடத்துல அவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆனா அவர் கொஞ்சம் கூட அஞ்சவில்லை, கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அவரு தன் பிள்ளைய அவர் அந்த இடத்துல பலியாக கொடுத்து இந்த ஜனத்தை அவர் மீட்டவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு அன்புள்ள பிள்ளைய அந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக தன் சொந்த பிள்ளைய ஒரு பலி கொடுத்து இந்த ஜனங்களை மீட்டார். அதே போலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் கொஞ்சம் கூட அஞ்சாமல் இந்த உலகத்துல வந்து நம்மளுக்காக பலியாகி நம்மளை மீட்டு நம்மளை அவர் ரட்சித்து நம்மளை காப்பாற்றினவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அவரும் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார்கள்.
ஆனா தேவனோ ஒதுக்கப்பட்டு, தேவனோ அடிக்கப்பட்டு, அவரோ காயங்களினால நம்மளை மீட்டவரா இருக்கிறார். அப்போ தேவன் அவர் செய்கிற காரியமெல்லாம், அவன் செய்கிற காரியமெல்லாம் வைக்கப்பட்டதா இருக்கிறது. நம்ம பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ஒரு தியாக உள்ளத்தோடு ஈசாக்கு அந்த இடத்துல நடந்து கொண்டவரா இருக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாமும் எந்த ஒரு அஞ்சாம தன சொந்த பிள்ளையே தேவனுக்கு கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி அந்த ஒரு பிரச்சனையில அந்த உதாரண அந்த ஆடு மாட்டிக்கொண்டு இருந்ததோ அந்த ஆடை மீட்டு பலியாக கொடுத்தவர். இன்னைக்கு நீங்க பல வகையான பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம், பல வகையான கவலைகளை நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கலாம், இல்ல மன அழுத்தத்தோடு இருக்கலாம், மன வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு நம்மளை விடுவிக்கிற தேவன், அவன் உங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாத்தையும் மீட்கக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்க மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நான் சவாலிட்டு சொல்ல முடியும், சொல்ல முடியும், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவோ, உங்களுடைய கண்ணீர் எதுவோ, அதை மீட்கும்படியாக, அதை புதும்படியாக கர்த்தர் நம்மளை நம்மளை மீட்கும்படியாக கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றைக்கு அவளோட அன்பு, உண்மையான ஒரு அன்பு ஆபிரகாம் இடத்துல தன்னை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல ஈசாக்கும் தன்னை கீழ்ப்படிதலை கர்த்தருக்கு முழுமையாக அவர்களும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய கரம் இன்னைக்கு பக்தத்தின் கிளைமையில இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நாமம் இன்னைக்கு மகிமைப்படுகிறதா இருக்க வேண்டும். நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும், இன்னைக்கு எந்த ஒரு நீ சூழலை சிக்கிக் கொண்டாலும் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதுக்கும் அஞ்சாதீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம எது தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இதுதான் எனக்கு பிடிச்சது, இதுதான் செய்ய முடியும், இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது, இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர முடியாது என்று சொல்லும் போது உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ தேவனத்துல கொடு. உன்னை ஆண்டவர் ஒரு பெஸ்டாக உன்னை மாற்றுவார். உன்னை பெஸ்டாக கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்காக தியாகமுள்ள ஒரு தேவன், அவரே நம்மளுக்கு பெஸ்ட் பிராண்ட். நம்முடைய தேவன் இயேசு ராஜாவா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை நம்ம முன்பாக வைக்கணும் என்றால், இயேசுவை நம்ம முன்பாக வைக்கிறவர்கள், தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு என்னென்ன பிடித்த காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அப்ப ஆபிரகாமின் வாழ்க்கையில இந்த பூமி பொறுக்க முடியாம ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது, அவருக்குள்ள ஆர்மையில வேலை செய்த இன்னொரு ஆட்கள் அவரோடு கூட படிந்தார்கள், வேலை செய்தார்கள். ஒட்டகங்கள், மாடுகள் எல்லாமே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நம்முடைய காரியங்கள் என்னவோ, நம்முடைய பிரச்சனைகள் என்னவோ எல்லாமே தேவனுடைய பலிபீடத்துல நம்ம வைக்க வேண்டும், அந்த இடத்துல வைக்க வேண்டும். அதுதான் அவர்கள் எல்லாமே செய்து முடித்து அவர்கள் வார்த்தை சொல்றாரு, யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். நம்முடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்வார், நம்முடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே அவர் தேவன் இயேசு. நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் முடிப்பார். அந்த இடத்துல எல்லாமே செய்து அவர்கள் அந்த இடத்துல பேர் வைக்கிறார், யெகோவா நீரே. அப்ப எல்லா விஷயத்தையும் கர்த்தர் பார்த்தார். ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த உண்மையான அன்பு, ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த ஒரு தியாகம் உள்ளம், ஆபிரகாமுக்குள் இருந்த தேவன் மேல பக்தி விருத்தி, ஆபிரகாமுக்குள் இருந்த நல்ல காரியங்கள், ஆபிரகாமுக்குள் இருந்த அவர் எப்படி அந்த சோதனையில, அவருக்கு வந்த சோதனையில அவர் ஆபிரகாம் ஜெயித்தவராக இருக்கிறார். அவரும் தேவன் யெகோவா நீரே அவர் எல்லாமே பார்த்துக் கொள்கிறவர். அதே இடத்துல ஈசாக்கு கர்த்தர் பார்க்கிறார், அவர்கள் செயல்களெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய செயல்களை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி தியாகம் உள்ளதோடு இருக்கிறோம்,
எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு சரி கொடுக்கிறோமா, அவருடைய வார்த்தையில நம்ம போகணுமா, அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்று சுமக்கணுமா என்று நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு அதுதான் சொல்றார், யெகோவா நீரே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், யெகோவா நீரே. அவர் எல்லாமே பார்த்துக் கொள்ளுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில எது தோல்வியா இருக்கிறதோ, எதிரி தோல்வியில நின்று கொண்டிருக்கிறையோ, உன்னுடைய காரியங்களெல்லாம் தேவனுக்கு ஜெயமாக அவர் மாற்றுகிற ஒரு அருமையான ஒரு ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சற்று நேரம் யோசித்து பாருங்க, சற்று நேரம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம நம்ம தேவனுக்கு நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம், நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பணிப்பீடத்துல எல்லாமே வைங்க. உன்னோட பிரச்சனையை வைங்க, உன்னோட கடன் பிரச்சனையை வைங்க, உன்னோட வேதனையை அது வலுப்படுத்துல வைங்க. அது நன்மையாக மாற்றுகிற தேவன், அதை உருவாக்கி தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுதான் யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா நீரே, அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். அருமையான ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ பாருங்க, ஒன்று அவர் இயேசு கிறிஸ்துவோ கல்கோதா மலையில அவர் தியாகம் செய்தவராக இருக்கிறார். கல்கோதா மலையில ஒரு ஆறாம் நேரம் வரைக்கும் சிலுவையில தொங்கி அவர் காரியங்களை ஜெயித்தவராக இருக்கிறார். ஆபிரகாமோ இந்த இடத்துல சொந்த பிள்ளைய தேவன் கேட்டார் என்று அவர் யாரிடத்தையும் கேட்கவில்லை, யார்கிட்ட அவசரம் கேட்கல, யார்கிட்ட போய் என் பிள்ளை கொடுக்கணுமா என்று கேட்கல. இது தேவன் பேசுகிறார், கன்ஃபார்மன்ஸ். தேவன் பேசுகிறார் தெளிவு, தேவன் உணவோடு பேசுகிறார் தெளிவு. அந்த காரியம் இந்த இடத்துல காணப்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கோ சரிகளை கத்தலுக்கு திறந்து கொடுக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எதை கேட்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருப்பார். மகனே, இதை விட்டு விலகு, வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த காரியத்துக்குள்ள போ. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விலகி கொண்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில விஷயங்கள் ஆகாததுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் தண்ணீருக்குள்ள விழும் போது 3 தடவை சான்ஸ் நீ எழுப்பி வரும். அது 3 தடவை யாராவது பார்க்கும்போது அவனை காப்பாற்ற முடியும். ஒரு தடவை எழுந்துப்போம், அவனுக்கு நீச்சல் தெரியும், அவன் மேலும் எழுப்பி வருகிறவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்கிறார். இயேசு வாய்ப்புகளை கொடுக்கிறார். எப்படி ஆபிரகாம் தியாகம் உள்ளத்தோடு செய்தாரோ, அந்த தியாகத்தோடு, அந்த ஒரு அர்ப்பணிப்போடு, அந்த ஒரு சிந்தையோடு கடந்து போகும்போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னுடைய காரியம் எது இருந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லாய் மாற்றுகிறவர். கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதெல்லாம் கேட்குது. அவங்களுக்கோ கொஞ்சம் கூட தெரியாது, ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனால் விசுவாசத்தின் ஒரு தகப்பனா இருக்கார். அவருடைய விசுவாசத்துல உறுதி உள்ள ஒரு மனுஷனா இருக்கார். ஆபிரகாமுக்கு தெரியாது. இந்த இடத்துல அவர் 3 நாள் கொண்டு போறார், விசாரணை கொண்டு போறார். அந்த இடத்துல ஆனா தெய்வம் செய்த சூப்பர் நேச்சுரல் அற்புதங்கள், அதிசயங்கள், நீ யாரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தெய்வம் செய்த காரியத்தை நீ யாராலும் செய்ய முடியாது. அவர் சிலுவைக்கு போன காரியங்களை யாரும் செய்ய முடியாது. அதே போல காரியங்களோடு பாடம் செய்ய முடியாது. ஆனா தேவன் அந்த இடத்துல சொன்னா நம்மளால செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க, கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. எனக்கு எப்படி ஆபிரகாமுக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு எதுவா இருக்கு முதல் ஸ்தானம், முதல் இடம் அதுக்கப்புறம் தான் மீதியான காரியமாக இருக்கிறது. சரி, தேவனுடைய வார்த்தைகள் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, நம்ம சில வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்ராஹாமின் ஒரு தியாக உள்ளத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, அதே போல இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு நாங்கள் பார்த்தோம். ராஜா எப்படியெல்லாம் தியாகம் பண்ணார், எப்படியெல்லாம் காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லபடியாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தேவன் தாமே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல